மகள் டுடே எபிசோட் சாவித்திரி மேல ரொம்ப கோவமா இருக்காங்க ராஜாவும். என் புள்ள மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த சாவித்திரி என்ன பண்ணாலும் சரி அது கண்டிப்பா நடக்காதுன்றாங்க. ஒழுங்கா அவ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறது அவளுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லதுன்றாங்க. நானும் போனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவரா போய்கிட்டு இருக்கா அந்த சாவித்திரி அப்படின்றாங்க. என்ன என் புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்காதுன்னு நினைச்சாலா? என் புள்ள மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், கண்டிப்பா என் புள்ள வந்து நல்லவன் தான் அப்படின்ற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே ரொம்பவே சேர்த்து சந்தோஷப்பட்டு காலில் விழுறாங்க. அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா, எங்க நீங்க என்ன நம்பாத போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். சேது எப்படி நான் உன்னை நம்பாத போவேன், நான் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கியா, அதனால நீ பெருசா அதை எடுத்துக்க வேண்டாம். சரிப்பா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாம் பேசி முடிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. அடுத்த நாள் தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா கிச்சன்ல ரொம்பவே ஆர்வமா வந்து வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய அப்பா ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க, போர்வையெல்லாம் போத்தி அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே செல்லப்பாண்டி உங்களை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. செல்லப்பாண்டியுமே அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சேது இருந்துட்டு தமிழ் செல்வின்றாங்க, சொல்லுங்க மாமா என்ன விஷயம், இது மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் எடுக்க போகணும். என்னது ஹாஸ்பிட்டலுக்கா மாமா, என்ன 5 மாசத்துக்கு குழந்தையோட உருவலாம் தெரியுமாமே, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலான்றாங்க. அது கேட்ட உடனே கோவப்படுறாங்க. இல்ல மாமா அதெல்லாம் வேண்டாம், ஏன் வேண்டாம்னு சொல்ற, இல்ல அது வந்து ஏன் வந்து போய் இங்க பாரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்காங்க. உடனே தமிழ் செல்வி இருந்துட்டு இப்பெல்லாம் வேண்டான்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவங்களுடைய அம்மா இருந்துட்டு மோகனா எதுக்குப்பா இப்ப அதெல்லாம் வேண்டான்றாங்க. இல்லம்மா போயிட்டு வந்தா குழந்தை எப்படி இருக்குன்றது எனக்கும் தெரியும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இப்படின்னு பேசி சமாளிச்சிடுறாங்க. அந்த தமிழ் சொல்லிக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. அதுக்கப்புறமா கண்டிப்பா அந்த குடும்பத்தை சும்மா விட மாட்டேன், சேது ஒடிப்பு வருது இல்லை அன்னைக்கே வைக்கிறவங்களுக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி வந்து சாவித்திரி முடிவெடுக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.